அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, வெள்ளாளங்கோட்டை, பணிக்கர்குளம், வடக்கிழந்தைக்குளம், தெற்கிழந்தைக்குளம் இந்த கிராமங்களுக்கு உட்பட்ட நீர்நிலைகளிலோ ஓடப்பிரம்புக்கு நிலங்கள்லேயோ உயர் மின் கோபுரம் அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதியை கொடுத்துருக்குறாங்க. அதாவது அரசு மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு பாதை இல்லாத பட்சத்தில் நீர்நிலைகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் ஒரு இதாக இருக்குது. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு தனிநபருக்கு உயர் மின் கோபுரம் அவங்களோட பிஞ்சையில் அமைச்சா 8லேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் தரணும் அப்படிங்கிறதுக்காகவும், அந்த உயர் மின் கோபுரத்தில் இருக்கிற வயர்களை கொண்டு போகிறதுக்கு ஒரு பிஞ்சைக்கு 2 லட்ச ரூபா தரணும் அப்படிங்கிறதுக்காகவும், உயர் மின் கோபுரத்திலேருந்து ஒரு வயர் போகணுன்னா 6 பிஞ்சையை தாண்டி போகணும். ஒரு பிஞ்சைக்காரனுக்கு 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னா 6 2 12 லட்ச ரூபா ஆச்சு. ஒரு டவருக்கு 8 10 8 லட்ச ரூபா வச்சுக்கிடுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உயர் மின் கோபுரம் அமைக்கிறதுக்கு 20 லட்ச ரூபா செலவு வருது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, இதுக்கு சம்மந்தப்பட்ட அரசு ஊழியர்களை சரி பண்ணி அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்கணுமோ அதை வாங்கி, இல்லை வேறு பாதையே கிடையாது, நாம் குளத்து வழியாக தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி தெரிவித்து இந்த பணத்தை ஆட்டையை போடுறதுக்காக இவங்க குளத்துக்குள்ளே நீர்நிலைகள் போன்ற இடங்களில் ஊன்றதை கையாளுறாங்க. கிட்டத்தட்ட சூரிய மின்னிக்கலில் 6 டவர் ஊன்றாங்க. 6 டவரோ 4 டவரோ, ஒரு 6 டவர்னு வச்சுக்கிட்டுங்களேன் ஊன்றாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு டவரை தாண்டி போகிற ஒயருக்கு யாருக்கு கொடுக்க போகிறாங்க, அரசாங்கத்துக்கு கொடுப்பாங்களா? அரசாங்கத்துக்கு கொடுத்தா கூட நல்லது. ஏன்னா நாளைக்கு ஒரு உயிர் சேதம், இதால் ஒரு உயிர் சேதம் ஏற்படுது, அந்த ஒயர் போகிறதால ஒரு எர்த்து பாஸ் ஆகி ஒரு உயிர் சேதம் ஏற்படுதுன்னா அரசாங்கமாச்சு ஏதோ அதுக்கு ஒரு தொகையை கொடுப்பாங்க. ஆனால் இவன் கான்ட்ராக்டுக்காரனே வச்சுக்கிடுவான். பார்த்துக்கிடுங்க, சம்மந்தப்பட்ட அரசு ஊழியர்கள்லாம் நாங்கள் நேர்மையான ஆட்கள், நாங்கள் இந்த மேம்பாட்டு திட்டத்துக்காக செஞ்சோம் அப்படிம்பாங்க. சரிங்களா? அந்த நேர்மை எல்லோரும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்மளாம் வருஷக்கணக்காக பட்டா மாற்றுறதுக்கும் டெத் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கும் காத்து கிடக்கும். இவர் 2 மாதம் 3 மாதத்தில் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறான்னா அப்போ எவ்வளவு செஞ்சுருப்பான். அதை நம்ம வெளிப்படையாக இன்னொரு பதிவில் நம்ம பேசுவோம். இந்த பணத்தை கிட்டத்தட்ட இந்த உயர் மின் கோபுரத்தோட பணத்தை ஆட்டையை போடுறதுக்காகவே இந்த சட்டத்தை இப்போ தவறாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இங்கே உள்ள நீர்நிலைகளில் ஊனிட்டாங்கன்னா இதையே மையமாக வச்சு தமிழகத்தில் உள்ள எல்லா கிராமங்கள்லேயும் ஊனுவாங்க. புரியுதுங்களா? இதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படி இப்படின்னா காவல்துறையை போய் கவனிச்சிருவாங்க. புரியுதுங்களா? காவல்துறையை, ஐயா நாங்கள் ஆர்டர் வாங்கிட்டோம், இந்த ஆர்டர் படி, ஆனால் அதில் ஒரு 15 பாயிண்ட் கொடுத்துருக்கான், அதில் நமக்கு டைம் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம், ஆனால் காவல்துறை கொடுக்க மாட்டாங்க, எங்களுக்கு இதைத்தான் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி, யார் கான்ட்ராக்டுக்காரங்க, எங்களுக்கு நாங்கள் செய்கிற மாதிரி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி வேகமாக வேலையை ஆரம்பித்து முடிச்சுருவாங்க. அந்த 6 டவர் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 லட்ச ரூபா பணத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்க மாட்டாங்க, அவங்களே வச்சுக்கிடுவாங்க. அவங்க தான் வேறு என்ன செய்வாங்க, பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிட்டத்தட்ட அது பொதுமக்களுக்கு கிடைக்கணும், இல்லை அரசுக்கு கிடைக்கணும். யாருக்கும் இல்லாமல் அவன் தனியாக செஞ்சுட்டு போயிடுவான். நாளைக்கு அந்த உயர் மின் கோபுரத்தால் ஒரு பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா ஒரு நிற்க மாட்டோம் அவங்க கூட. பார்த்துடுங்க, ஆமாம் செத்தது தான். நாளைக்கு அந்த கான்ட்ராக்டுக்காரன் உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பானா? ஐயோ இந்த உயிர் போயிடுச்சு, நான் ஊன்னதுனால தானே இந்த உயிர் போயிடுச்சு, இந்த ஆடு இறந்து போச்சு, இந்த மாடு இறந்து போச்சு, அதுக்கு நான் முழு பொறுப்பு ஏற்றுக்கிறேன்னு உங்களுக்கு வாக்குறுதி கொடுப்பாங்களா? அரசு வாக்குறுதி கொடுக்குமா? இது உயிர் ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத ஒரு மையமாக வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் போடலாம்னு ரெடி பண்ணியிருக்கோம். அது விரைவில் அனுமதி பெற்று நடைபெறும் அப்படிங்கிறதையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.